கோயிலில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து பார்த்துட்டா எல்லாமே தெரிஞ்சிடும், அந்த ஆளோட ஃபோட்டோவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஐடியா கொடுக்குறாங்க. அதை கேட்டு எல்லாருமே மீனாவை பாராட்டுறாங்க. இதை பார்த்து ரோகிணிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, எதுக்காக அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. இவங்க பார்த்துக்கிறேன்றாங்க அப்படின்னோடனே நீங்கள் அமைதியாக இருக்கியாம்மா, நீங்கள் தான் ஏமாந்துட்டீங்களா, அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்களா, அப்புறம் எதுக்காக தேவையில்லாமலாம் பேசுகிறீங்க அப்படின்றாரு அண்ணாமலை. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே ரோகிணி செம காண்டாகிறாங்க. பெரிய ரோகிணி கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே பார்த்து டென்ஷனாக வராங்க ரோகிணி. இவங்க கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ரோகிணி ஒரு யோசனை பண்ணுறாங்க. வித்யா கூப்பிட்றாங்க. வித்யா வந்து எதுக்காக ரோகிணி இப்போ போய்ட்டு நம்ம சிட்டியை பார்க்க போகிறோம் அப்படின்னோடனே வேறு எதுக்காக, சிட்டிக்கிட்ட எப்படியாவது அதை எங்களை ஏமாத்தினால கண்டுபிடிக்க சொல்லி. சரி, அதுக்கு எதுக்கு இப்போ திடீர்னு வந்து சிட்டி கோயிலுக்கு போனோம்? அந்த இருக்கால மீனா, அவள் கண்டுபிடிச்ச க்ளூ அப்படி, அவள் பயங்கர கேடியாக இருக்கா. இந்த மாதிரி கோயிலில் இருக்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா அந்த ஆளோட விவரம் தெரியுன்றா. அவள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம கண்டுபிடிச்சது, யார் கண்டுபிடிச்சா என்ன, நான் உனக்கு தேவைப்பாடம்ல, அப்புறம் என்ன, அதெல்லாம் முடியாது, அவள் கண்டுபிடிச்சி வீட்டில் கொடுத்தா அவள் தான் பெரிய ஆள், அவள் தான் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணுவாங்க. அப்புறமா மீனாவும் வந்து முத்துவும் அங்கே பெரிய ஆளாக இருப்பாங்க, நாங்கள்லாம் கேவலமாக தெரியும் எல்லாருக்கும். அதனால் அவள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சாகணும், அந்த பணத்தை நான் கைப்பற்றி ஆகணும் அப்படின்னோடனே என்னென்னமோ சொல்கிற, ஒன்றும் புரியல அப்படின்னா, உனக்கு ஒன்றும் புரியாது, நீ வா அப்படி சொல்லிட்டு சிட்டியை மீட் பண்ணுறாங்க. சிட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பார், மீனா வந்து அவங்க அம்மா பூ கட்டுறாங்கல்ல, அந்த கோயிலில் தான் சிசிடிவி ஃபுட்டேஜில் தான் வந்து நாங்கள் வந்து காசு கொடுத்த விஷயம் இருக்குது, அதில் பார்த்தா தெரிஞ்சிடும், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மீனா கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கைக்கு கிடைக்கணும், புரியுதா அப்படின்னோடனே, அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நம்ம ஏரியா கோயில் தானே, அதெல்லாம் எப்படி சிசிடிவி ஃபுட்டேஜை நான் வாங்கணும்னு எனக்கு தெரியும், நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஏற்காடில் தான் அந்த ஆள் இருக்கான்னு நான் நினைக்கிறேன், அவங்களும் ஏற்காடு போகிறதா யோசனை பண்ணுறாங்க. அதனால் அந்த ஆளை அவங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கைக்கு கிடைக்கணும். அதனால் அந்த ஆளோட ஃபோட்டோ கிடச்சிட்டோன்னே முதல் வேலையாக போயிட்டு ஏற்காடில் தேடுற வழியே பாரு, எப்படியாவது அந்த பணத்தை தேடி கண்டுபிடிச்சி கொடு. சரி, நான் தேடி கண்டுபிடிச்சா எனக்கு என்ன பிரயோஜனம், வேலை ஆகும், அவங்கக்கிட்டலாம் பணம் இல்லாமல் நீ எவ்வளோ பணம் கேட்குறியோ அவ்வளோ பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னோடனே, இது பேச்சு கரெக்டாக கொடுத்துன்னு ரோகிணி. அவன் சரி, நானே சிசிடிவி ஃபுட்டேஜோடு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. வந்து பசங்கிட்டலாம் கேட்குறாரு, என்னடா ஆச்சு, போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டிங்களா அப்படின்னோடனே, அண்ணே அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, கோயில் நிர்வாகத்தில் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் வந்து யாருக்கும் தரமாட்டாங்களாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே, என்ன சொல்கிற, பணம் கிட்ட செலவு பண்ணி எல்லாம் வாங்க வேண்டியதுதானே, அதெல்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சுண்ணே, நம்ம ஏரியா கோயில் தானே, எப்படியே வாங்கிலான்னு நினச்சேன், பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல, என்ன இப்படி சொல்கிற, அந்த மீனாக்கும் கிடைக்காதுண்ணே, அந்த மீனாவும் சும்மா கையை வீசி தான் போனோம், நம்மளுக்கே இவ்வளோ பணத்தை கொடுத்து நம்மளுக்கே கிடைக்கலன்னா அந்த மீனா ஒன்றுமே இல்லாமல் தெருவில் உட்காந்து பூ கட்டுறவங்க அவங்க அம்மா வாசலில் உட்காந்துட்டு கோயில் வாசலில் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும், அதனால் அவளுக்கும் கிடைக்காது அப்படின்னோடனே, அவளுக்கும் கிடைக்கல நல்லது தான்டா, அவளுக்கு கிடைச்சி நம்மளுக்கு கிடைக்கல, அந்த ரோஹி நம்மளை ஒரு வழி பண்ணிட்டு வாடா அப்படின்னோடனே, அதெல்லாம் கிடைக்காதுண்ணே, நீங்கள் வாங்கினே அப்படி சொல்கிறாங்க. இங்கே வந்து மீனா வராங்க. மீனா வந்து என்னம்மா பேசிட்டியா, அதெல்லாம் கோயில் நிர்வாகத்துக்கிட்ட நான் பேசியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அதனால் அவங்க தருவாங்க மீனா அப்படின்னு. நிஜமாவாம்மா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. உடனே வந்து முத்து வந்து, மீனா உன் செல்வாக்கு இருக்கே, இந்த கோயிலில் உன் செல்வாக்கு அந்தளவு பெரிய பெரிய ஆளும் கூட இவ்வளோ செல்வாக்கு இல்லை மீனா அப்படின்னோடனே, இது வரைக்கும் யாருக்கும் நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து தந்ததே கிடையாது, வந்தாலும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா, நான் வந்து நீங்கள் தெரிஞ்ச குடும்பமாச்சு இந்த இந்த ஏரியாவோட அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணதால் தான் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு கோயில் குருக்கள் சொல்கிறார். ரொம்ப தேங்க்ஸ் குருக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, பரவாயில்லம்மா இதில் என்ன இருக்குது, சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு விடுறாரு அந்த ரூமில். அவங்க வந்து என்ன டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக முத்து மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்களும் இதுவாக பாருங்க அப்படின்னோன்னா, ஆமாம் அதுவும் இங்கே தான், மீனா நீ கூட தெரியுற பாரு, அத்தை கூட தெரியுறாங்க, ஆமாங்க அப்போ நாங்கள் உள்ளே வந்தோங்க அப்படி சொல்லி சொன்னோன்னே, பார்த்தல அது தடிக்கு விழுது பாரு, அது அதனால தான் நீ சொல்ல போனேன், அவங்க அப்போவே கேட்டிருந்தா இது பிரச்சனை வந்திருக்குமா, இந்த ஆள் தானே அது செம்ம கேடியாக தான் இருக்கான் அப்படி சொல்லிட்டு சிசிடிவி ஃப்ரிட்ஜை வாங்குறாங்க. மீனா வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க கிடச்சிருச்சு அந்த ஆளோட ஃபோட்டோன்னு சொல்லிட்டு எல்லாக்கிட்டையும் காட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரோஹிணி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அவனுக்கு கிடச்சிடும் பார்த்தா இவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படி சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. உடனே சிட்டிக்கிட்ட கேட்குறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த சிட்டி சொன்னானே, அவனுக்கெல்லாம் அவெல்லாம் வேஸ்ட் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க ரோஹிணி. உடனே சிட்டிக்கிட்ட வந்து நான் ஃபோட்டோ அமைச்சிருக்கேன் பாரு அவங்களோட ஃபோட்டோ, அதை வச்சு அது இதுமாரி தேட ஆரம்பி, எல்லாம் வேஸ்ட்டுன்னு எனக்கு நல்லா தெரியுது, அவங்களுக்கு மட்டும் எப்படி கிடச்சிது, ஐயோ பயங்கர கேடியாக இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு சிட்டி. ஒரு வேலை கூட ஒரு நாள் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு ரோஹிணி, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு தேவை அந்த ஆள் தானே, அந்த ஆளை அவங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பிடிச்சி காட்டுறேன், இது அது செய் அப்படின்றாங்க.